பல்வேறு அரசியல் பிரமுகர்களை, இதிலே அக்கறை உள்ளவர்களை, இதை பற்றி தெரிந்தவர்களை எல்லாம் சந்தித்து ஒரு கருத்துருவாக்கத்தை ஜமாத்துல் உலமா சபையின் சார்பிலே உருவாக்குவதற்கு முயற்சித்தோம், உழைத்தோம், பாடுபட்டோம். நாங்கள் சந்தித்தவர்களில் கர்நாடக மாநிலத்தினுடைய டாக்டர் ரஹ்மான் கான் என்ற ஒரு மிகப்பெரிய பாராளுமன்றத்திலே ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறார். ராஜ்யசபாவில் டெப்டி சேர்மனாக இருந்திருக்கிறார், டெப்டி ஸ்பீக்கராக இருந்த துணை சபாநாயகராக இருந்திருக்கின்றார். அவர் சொன்னார், இமாம் சாப், நாங்க ஒரு 2-3 பேர் போயிருந்தோம், பொதுச் செயலாளர் நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். இமாம் சாப், இன்னைக்கு ஒரு புது சட்டம் வந்துருச்சுன்னு பயந்து போய் என்கிட்ட வந்திருக்கீங்க. 2013 இதே மாதிரி ஒரு வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன்று நாங்க கொண்டு வந்தோமே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். காங்கிரஸ் ஆட்சியில் டாக்டர் மன்மோகன் சிங் இருக்கும்போது நாங்க ஒரு வக்ஃப் திருத்த சட்டம் கொண்டு வந்தோமே, உங்களுக்கு தெரிகிறதா, ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்று சொன்னேன். அந்த சட்டம் அதனுடைய கூறுகள் எல்லாம் உங்களுக்கு முழுமையாக தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. அவர் சொன்னார், 2013 கொண்டு வரப்பட்ட சட்டத்தை நான் தான் உருவாக்கினேன். டாக்டர் ரஹ்மான் கான் சொன்னார் எங்களிடத்தில், அந்த சட்டத்தை நான் தான் உருவாக்கினேன். அந்த சட்டத்தை பிஜேபி எதிர்த்தது. இப்போது ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி போட்ட மாதிரி அப்போது ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி போட்டார்கள், அதுக்கு நான் தான் சேர்மன். அந்த சட்டத்தில் வக்ஃப் சொத்துக்களை, நாடு முழுக்க இருக்கக்கூடிய 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ், வக்ஃப் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு எல்லா வகையான கூறுகளையும் உள்ளடக்கிய ஒரு பாதுகாப்பு நிறைந்த சட்டத்தை நான் உருவாக்கினேன். 10 ஆண்டு காலம் அந்த சட்டம் அமலிலே இருந்தது. முஸ்லிம் சமுதாயம் நினைத்திருந்தால் அந்த சட்டத்தை பயன்படுத்தி நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா வக்ஃப் சொத்துக்களையும் பாதுகாத்திருக்க முடியும். செய்தார்களா? இந்த சமுதாயத்து மக்கள் செய்யவில்லையே. நான் என்ன செய்வது?